சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு விவகாரம் தொடர்பாக அதன் கீழ் இயங்கக்கூடிய 8க்கும் மேற்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்களை விசாரிக்க கருப்பூர் போலீசார் அதிரடி முடிவை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், எந்தெந்த தனியார் கல்வி நிறுவனங்களை விசாரிக்க கருப்பூர் போலீசார் முடிவு செய்திருக்காங்க, விவரங்கள் என்ன? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கருப்பூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் துணைவேந்தர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை வீடு திரும்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர் உட்பட 5 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சூரமங்கலம் உதவி ஆணையாளர் நிலவழகன் முன்னிலையில் ஆஜராகினர். குறிப்பாக மேலாண்மை துறை பேராசிரியர் சுப்பிரமணிய பாரதி, பொருளாதார துறை தலைவர் ஜெயராமன், உளவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயக்குமார், விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் நரேஷ்குமார் மற்றும் பெரியார் பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை பொறுப்பாளர் தந்தீஸ்வரன் ஆகியோரிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக ஒவ்வொரு நபரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தி 20க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதில் பெறப்பட்டது. இதன் மூலமாக பேராசிரியர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் பொருட்டு பல்கலைக்கழகத்தில் இயங்கியும் 8க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களை விசாரணைக்கு அழைத்து கருப்பூர் காவல்துறையினரால் விசாரணை நடத்தப்பட உள்ளது. குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் 8க்கும் மேற்பட்ட தனியார் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் இயங்கி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த நிறுவனங்களில் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது, இதில் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, கட்டணம் எவ்வாறு வசூலிக்கப்படுகிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சேகரிக்கும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் துணைவேந்தர் மூலம் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த தனியார் நிறுவனத்தின் செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு அதன் பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக காவல்துறையினர் பெரியார் பல்கலைக்கழக விவகாரத்தில் காவல்துறையினர் ஒவ்வொரு முறையும் பல்வேறு கோணங்களிலிருந்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இந்த 8 தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்பி அவங்களுக்கு தனித்தனியாக அவர்களை அழைத்து விசாரணை நடத்த இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.